திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகை முன்பணைத்த திருவாலன் வாச மலர்மென் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரைத்துரைத்த செல்லமலை குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார்மொழி எம்முடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவகுணையாவுடைய திருவடி தாமரைகளை முக்கரணங்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையர் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, இன்று தை மாதம் மிருகசீரிட நட்சத்திரம், எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, சிலைவேடர் கண்ணப்பர் என்று சொன்னாலே அன்பு என்று ஒரு பொருள். அன்புக்கு வடிவம் ஒன்று சொன்னால் அது கண்ணப்பரைத்தான் சொல்ல முடியும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு புராணத்திலே அருளுகின்றார். பெருமானை அன்பின் மூலமாக அடைய முடியும் என்று அவர் பெருமானை அந்த அன்பின் மூலமாகவே அடைந்து காட்டிய ஒரு பெருந்தகையாளர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். அவரை பற்றி பாடாத அருளாளர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள், மணிவாசக பெருந்தகை அத்துணை பேரும் அவருடைய அன்பை வியந்து போற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமான் மீது அவர் வைத்திருந்த அன்புக்கு ஒரு ஆழமே அதற்கு காரணமாக இருந்தது. நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொல்லுகின்ற பொழுது, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பு என்று சொல்லி கண்ணப்பரை அவரை ஒரு அடியாராக அவர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்னையெல்லாம் நீங்கள் எந்த ஒரு வகையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் பெருமானே என்று சொல்லி கண்ணப்பருடைய அன்பை வியந்து போற்றுகின்றார் வாதவூரடிகள். அதே போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்தை சென்று பெருமானை வழிபாடு செய்து அவர் கண்ணப்பரை எப்படி வழிபாடு செய்தார் என்பதை நமக்கு தெய்வ சேக்கிழாரடிகள் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே வைத்து போற்றுகின்றார். அவர் திருமலை செல்லுகிறார், திருக்காலத்தி மலை செல்லுகிறார். அந்த மலையை தொழுது வணங்கி கொண்டு அப்படியே அவர் அந்த வளமாக வந்து ஆலயத்திற்குள்ளே செல்லுகிறார். ஆலயத்திற்குள்ளே சென்று பெருமானை வளமாக வந்து இறைவனை வணங்கி அதற்கு பிறகு அவருடைய செங்கைகளை தலைமேற்கொண்டு வீழ்ந்து எழுந்து கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்றார். அதை சேக்கிழாரடிகள் சொல்லுகின்ற பொழுது, தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்செலா தல சோபானத்தால் ஏறி வாழ்ந்தமையோர் குலாம் நெருங்கு மணிநீல் வாயில் மருங்கு இறைஞ்சி உள் புகுந்து வளர்பொன் கோயில் சூழ்ந்து வலம் கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலை மேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லுகிறார். அதாவது அவர் வழிபாடு செய்த பாங்கினை சேக்கிழாரடிகள் ஞானசம்பந்த பெருமான் எப்படி என்று சொன்னால், வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். அது சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காத பெருமையுடையவர் ஞானசம்பந்த பிள்ளையார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் காலத்தினாதரை வழிபாடு செய்தார். அந்த வழிபாடு செய்ததை சொல்லுகின்ற பொழுது, அதாவது சூழ்ந்து வலம் கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலைமேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் அப்படின்னு சொல்றார். வீழ்ந்து எழுந்தார் என்று சொல்லியிருந்தா அந்த அந்த ஒரு செயல் முடிந்து விட்டது. ஆனா வீழ்ந்து எழுவார் என்று சொல்லி அதற்கு பிறகு சொல்லுகிறார், கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அதாவது இதுக்கு எதிர்கால வினைமுற்று என்று சொல்லுவார்கள். வீழ்ந்து எழுவார், வீழ்ந்து எழுந்து விட்டார் இப்பொழுது. ஆனால் அந்த வழிபாடு எங்கு நிறைவாகிறது என்று சொன்னால், காலத்தினாதரை வழிபாடு செய்த ஒரு பயன் அவர் கண்ணப்பரை வழிபாடு செய்தார். அந்த காலத்தினாதரை வழிபாடு செய்த அந்த வழிபாடு எங்கு நிறைவாகிறது என்று சொன்னால் கண்ணப்பரை அவர் வழிபாடு செய்த பொழுது நிறைவாகிறது. அப்ப
இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிறைவாகக்கூடிய இடம் அடியார்களை வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்றார், கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லியே நமக்கு சேக்கிழார்கள் அருளுகின்றார். அப்படி வீழ்ந்தவர் அந்த கண்ணப்பருடைய திருவுருவச் சிலையிலே நம்முடைய குடுமி தேவர் காலத்திநாத பெருமான் உறைந்திருப்பதை பார்த்தார் என்று சொல்லுகிறார். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் அடுத்த திருப்பாடல்ல, உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அவ்வன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்கி பள்ளத்தில் இழிபுணல் போல் பறந்து செல்ல பைம்பொன் மழை வள்ளி பறிந்தளித்த செம்பொன் வள்ளத்தில் ஞானவார் அமுதமுண்டார் மகிழ்ந்தெழுந்து பலமுறையும் வணங்குகின்றார் என்று சொல்லி சேக்கிழாரடிகள் இறைவனை வழிபாடு செய்ததை ஒரு முறை வணங்கினார் என்று சொல்லுகிறார். இங்கு கண்ணப்பரை வழிபாடு செய்ததை நம்முடைய தெய்வ சேக்கிழார் சொல்லுகின்ற பொழுது, அதாவது உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும், அதாவது கண்ணப்பருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை பார்த்தார், அதற்குள்ளே உறைந்திருக்கக்கூடிய வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலர் என்று சொல்லக்கூடிய திரு காலத்திநாதரை பார்த்தார். அப்படி பார்த்த உடனேயே அந்த அன்பின் மூலமாக அப்படியே அவர் பள்ளத்தில் இழிபுணல் போல் பறந்து செல்ல, அவருக்கு அன்பு அப்படியே ஒரு பள்ளத்தை நோக்கி எவ்வளவு நீர் வேகமாக செல்லுமோ அதுபோல செல்லுகிறது. அப்படி செம்பொன் வள்ளத்தில் ஞானவார் அமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பலமுறையும் வணங்குகின்றார் என்று சொல்லி, ஒரு முறை அல்ல பல முறை ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை வணங்கினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அருளுகின்றார். அது இது முந்தின பாட்டில் சொல்லுகின்ற பொழுது, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லுகிற பொழுது, அதற்கு சிவகமணி அவர்கள் உரை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், பின்னாடி இருந்து யாரோ 2 பேர் தள்ளி விட்டா எப்படி போய் விழுவாங்களோ அதுபோல விழுந்தாரா ஞானசம்பந்த பெருமான். அப்ப எவ்வளவு அன்பு அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சைவத்தினுடைய திறன் என்ன என்று சொன்னால், இறைவன் வழிபாடு, அடியார் வழிபாடு, அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. திருநீலநாக்கு நாயனாருடைய புராணத்தில் அதைத்தான் சொல்றார். திருநீலநாக்கு நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார் என்று சொல்லி சேக்கிழாரடிகள் 2 தொண்டு, அதாவது இறைவன் வழிபாடு, அவன் அடியார் வழிபாடு, இரண்டையுமே திருநீலநாக்கு நாயனார் செய்தார் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அந்த திருநீலநாக்கு நாயனாருடைய புராணத்திலே இதே போல நமக்கு ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்திருக்கிறார். அதே போல நாவுக்கரசு பெருமான் அப்படியே காலத்து செல்லுகின்ற பொழுது அவருக்கு கண்களிலே அப்படியே நீர் அருவி போல சொரிந்தது என்று சொல்லி, உடம்பு முழுக்க நனைந்தது அந்த கண்ணீரால் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அங்கதான் அவர் காலத்தியான் அவன் என் கண்ணூலானே மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கினுள்ளான் என்று சொல்ல அந்த ஒரு பதிகத்திலே காலத்தியான் அவன் என் கண்ணுலானே என்று சொல்லி காலத்தை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் அவருக்கு அந்த கைலாயம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை பெருமான் தோற்றுவிக்கிறார் என்று சொல்லி நமக்கு அந்த பதிகத்திலே பதிவு செய்து காட்டுகிறார். அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கு செல்லுகின்ற பொழுது அன்பால் கண்ணப்பர் மனங்கொள் மலர்ச்சேவடி பணிந்து வாழ்ந்து போன்று என்று சொல்லி அவர் கண்ணப்பருடைய திருவடியை வணங்கி கொண்டுதான் அங்கு செல்லுகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் என்று சொல்லி, இப்படி 4 பெருமக்களுமே 4 பெருமக்களுமே அவர் திருவடியை வணங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதுபோக நமக்கு 11ஆம் திருமுறை ஆசிரியர் நமக்கு கல்லாடனர் சொல்லுகின்ற பொழுது, திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே என்று சொல்லுகிறார். அதாவது கல்லாடனார் சொல்லுகின்ற பொழுது, திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொல காலத்து சென்று கண்ணப்பருடைய திருவடியை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமேங்கிறார். அப்படின்னா மீண்டும் பிறப்புக்கு வர தேவையில்லை, நமக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்று சொல்லி 11ஆம் திருமுறை ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த சரிதத்திலே நமக்கு அந்த இதற்கு முந்தைய சரிதமாக இருக்கக்கூடிய ஏனாதிநாத நாயனார் சரிதத்தை நிறைவு செய்து காட்டுகின்ற பொழுது நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிறைஞ்சி உம்பர்பிரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தவனே நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா,
உம்பர்பிரான் காலத்து உத்தமர்க்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தவனே நாம் தெரிந்தவாறு உரைப்பாம். அதாவது கண்ணப்ப நாயனார் காலத்தினாதர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் அப்படிங்கறத அவங்க 2 பேர்த்த தவிர யாருக்கும் தெரியாதுங்க. காலத்தினாதருக்கு தெரியும் கண்ணப்பர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்று சொல்லி, அதே போல கண்ணப்பருக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுகிறார். அதான் சொல்ல ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 186 பாடல்களில் நமக்கு அருளுகின்றார் தெய்வ சேக்கிழாரடிகள். அதாவது ஒரு பரமாச்சாரியார்களுக்கு மட்டும்தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு 1256 பாடல், இப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு 400 பாடலுக்கு மேல, சுந்தரமூர்த்தி சாமியுடைய சரிதத்தை 3 சரிதத்திலே அவருடைய அருள் வரலாற்றை சொல்லுகிறார். திருமலை சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம், அப்புறம் களரிற்றறிவார் புராணம், வெள்ளானை சருக்கம் என்று சொல்லி பலவாறு அவர் விதந்து போற்றுகின்றார் சேக்கிழாரடிகள். அதற்கு பிறகு அதிகமான திருப்பாடல்களிலே பாடியது நம்முடைய திண்ணனார் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பருடைய அருள் வரலாற்றைத்தான் 186 பாடல்களில் அருளுகின்றார். அப்போ அவ்வளவு சிறப்புடையது இந்த அருள் வரலாறு என்று சொல்லி நமக்கு பரமாச்சாரியார்களே உணர்த்துகிறார்கள். திண்ணனார் என்பதற்கே நம்முடைய சிவகருணை அவர்கள் உரை சொல்லுகின்ற பொழுது தவத்தின் திண்மை தலை அன்பின் திண்மை என்று சொல்லுகிறார். அவர் செய்த தவம் 6 நாட்களில் பெருமானுடைய திருவடிப்பேர் அடையக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செய்திருக்கிறார். அதே போல தலை அன்பின் திண்மை என்று சொல்லுகிறார். அவர் போல அன்பு செய்தவர்கள் அவருக்கு இணையாக சொல்லவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை மணிவாசக பெருமானே வியந்து போற்றுகிறார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று சொல்லி அந்த கண்ணப்பருடைய அன்பை வியந்து போற்றுகிறார்கள் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் என்று சொல்லி, இப்படி இந்த அருள் வரலாற்றை நமக்கு தெய்வ சேக்கிழாரடிகள் 186 பாடல்களில் அருளுகிறார். அதிலே திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன் என்று சொல்லி போற்றுகிறார். கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன் என்று சொன்னால் அவர் என்ன கலைநூட்களை நிறைய கற்றவரா என்று சொன்னால் அப்படி அல்ல. அவர் ஒரு வேடர் குலத்திலே தோன்றியவராக இருந்தாலும் கலை நூட்களால் விதந்து போற்றக்கூடிய பெருமையுடையவர். இன்னொன்று என்னன்னா, உலக வாழ்வு வீடு பேறு இவர் 2க்கும் அன்பு கண்டு அந்த அன்பின் மூலமாகவே பெருமானை வழிபாடு செய்து முக்தி பேர் அடைந்தவர். சீர் அப்படின்னா அன்பினுடைய சிறப்பு, கலைகள் யாவற்றும் மேம்பட்டு விளங்கக்கூடிய ஒரு சிறப்பினை உடையவர் என்று சொல்லி நமக்கு அவருடைய அந்த திருத்தொண்ட தொகையிலே நமக்கு நம்பிகள் அருளுகிறார். அதே போல திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது நிலத்தில் திகழ் திருக்காலத்து யார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழிதரு கண்ணில் குருதி கண்டு உள் நடுங்கி வலத்தில் கடுங்கனையால் தன் மலர்கண் இடந்து அப்பினான் குளத்தில் கிராதன் நம் கண்ணப்ப நாம் என்று கூறுவரே. அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது நிலத்தில் திகழ் திருக்காலத்தியார் திரு நெற்றியின் மேல் நலத்தில் பொழிதரு கண்ணில் குருதி கண்டு, அவர் காலத்தினாதற்கு கண்ணிலே குருதி வருவதை கண்டு அவருடைய உள்ளம் நடுங்கி, காரணம் அன்பினுடைய ஒரு திண்மை, பெருமான் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக அவர் உள்ளம் நடுங்கி தன்னுடைய வலக்கண்ணை அந்த கனையால் தன்னுடைய அன்பின் மூலமாக அம்பினாலே அதை எடுத்து இடந்து அப்பினான் என்று சொல்லி, அவர் யார் என்று சொன்னால் அவர் குலத்திலே கிராதன் அப்படிங்கிறார். அப்படின்னா வேடர் குலத்தை சார்ந்த நம் கண்ணப்பனாம் என்று கூறுவரே என்று சொல்லி அவர் செய்த தொண்டினை நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் ஒரு பாடலிலே நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்து தொண்ட புராணத்திலே முதல் பாடலிலே அந்த நாயனார் அவதரித்த திருநாட்டையே கண்ணப்பர் திருநாடு என்று சொல்லுகிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு பெயர் உண்டு இல்லைங்களா? தமிழ்நாடு, கேரள நாடு, கன்னட நாடு, தெலுங்கு நாடு, இப்படி எல்லாம் ஒரு பெயர் உண்டு. ஆனா அந்த பொத்தப்பி நாட்டுக்கு திருக்காலத்தை கண்ணப்பர் திருநாடு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். சொல்றார் பாருங்க, மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு அப்படின்னு சொல்றார். அதாவதுங்க, இறைவனை பற்றி சொல்லுகிற இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்று சொல்லி அதற்கு பெயர். நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் அப்படின்னா
நல்ல புலவர்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றக்கூடிய பெருமையுடைய திருநாடு. ஏனென்று சொன்னால் கண்ணப்பர் அங்க பெருமானுக்கு செய்த தொண்டினை வியந்து போற்றாத புலவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. நிறைய சோலைகள் சூழ்ந்த அந்த ஒரு நாடு, அதற்கு பெயர் பொத்தப்பி நாடு என்று சொல்லுகிறார். அந்த பொத்தப்பி நாட்டிலே இவர் அவதரித்த திருப்பதியினுடைய பெயர் என்ன என்று சொன்னால், அதாவது உடுப்பூர் என்று சொல்லக்கூடியது. அந்த உடுப்பூர் நாகன் இவருடைய அந்த தகப்பனாராக இருக்கக்கூடிய நாகன் அந்த உடுப்பூரிலே அவர் அரசு செய்து வந்திருக்கிறார். அந்த நாட்டினுடைய அரசனாக இருக்கிறார். அவர் களிற்றுக்கோட் மத்தவன் களிற்றுக்கோட்டு வந்தொடர் வேலிகோலி, அந்த நாட்டுக்கு, அந்த பொத்தப்பி நாட்டுக்கு வேலியாக எதை அமைத்தான் நாகன் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய யானைகளினுடைய கொம்புகளையே அங்கு வேலியாக அமைத்திருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் அடிகள் பதிவு செய்து காட்டுகிறார். நாகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் வேடுவர் குலத்திலே சிறந்து விளங்கியவன். அவன் ஊனையெல்லாம் உண்ணக்கூடிய ஒரு குலத்திலே தோன்றியவன். அவனுக்கு அச்சம் அருளும் என்று அடைவிலார். அச்சமும் கிடையாது, அவனுக்கு அருளும் கிடையாது என்று சொல்லி அவருடைய நாகனுடைய ஒரு தன்மையை சொல்லுகிறார். மைச்செறிந்தனையமேனி வன்தொழில் மறவர்தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் உடைவன் தோலார் பொச்சையின் அரவம் மூனின் புழுக்களும் உணவு கொள்ளும் நச்சலல் பகழ் வேடற்கு அதிபதி நாகன் என்பார். வேடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், அவனுடைய பெயர் நாகன். அதே போல அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்று உள்ளான் அப்படிங்கிறாருங்க. அதாவது பெற்றியால் தவமுன் செய்தான்னா பிறப்பினாலே அவன் தவம் செய்தவன். ஏன் என்று சொன்னால், கண்ணப்பரே அவருக்கு திருமகனாக அவதரிக்கக்கூடிய அளவுக்கு தவம் செய்திருந்தான். அதனால கண்ணப்பர் அவருக்கு மகனாக அவதரித்தார். ஆனா அவன் பிறந்த பிறப்பினுடைய சார்பு வேடர் குலமாக இருக்கிற காரணத்தினாலே, அந்த வேடர் குலத்திலே பிறந்ததினாலே, அந்த பிறப்பின் சார்பினாலே குற்றமே குணமாக வாழ்ந்து வந்தான். ஏன் என்று சொன்னால், கொள் எரி குத்து என்று சொல்லுவதுதான் வேடுவருடைய ஒரு தொழில். அவர்கள் மிருகங்களை வேட்டையாடுவது, புலால் உண்பது, மது உண்பது, இப்படி அவருடைய குற்றமே குணமாய் வாழ்வான் என்று சொல்லுகிறார். கொடுமையே தலை நின்றுள்ளான். அப்புறம் வில் தொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான். அப்படியே சிங்கத்தை போன்றவன், வெஞ்சின மடங்கள் போல்வான். மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். அடுத்தது அவனுடைய மனைவி தத்தை என்று சொல்லி, இப்ப நாயனாருடைய அப்பா நாகன் அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லி, அந்த குணத்தையுடையவனுக்கு மனைவியாக வாய்க்க பெற்றவள், அவருடைய பெயர் தத்தை என்று சொல்லுகிறார். இப்படி இவர்கள் இரண்டு பெருமக்களும் வேடர் குலத்திலே தலைவர்களாக இருந்து, அவர்கள் வேடர்களுக்கெல்லாம் அவர்கள் ஏவல் செய்து வேடர்கள் எல்லாம் எந்த ஒரு தீங்கும் இல்லாது காத்து வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது நீண்ட நாட்களாக அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லை. அவர் நாகன் வயதான பிறகுதான் இந்த நாயனார் அவதரிக்கிறார். அவர் நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லாததனால அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்கிறார்கள். முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்ததை ஒவ்வொரு 3 இடங்கள்ல சொல்றார். அதாவது முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று என்று சொல்லி பரவுதல் செய்தனாலும் பராய்க்கடன் நெறியில் நிற்பார் என்று சொல்லி ஒரு பாடல்ல சொல்றாரு. இன்னொரு பாடல் என்ன சொல்றாருன்னா, வாரண சேவலோடும் வரிமையில் குளங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுரும்பணி கதம்பம் நாற்றி போரணி நெடுவேலோர்க்கு புகழ்புரி உறவை தூங்க பேரணங்காடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை. அதாவது பேரணி நெடுவேலோர்க்கு புகழ்புரி குறவை தூங்க முருகப்பெருமானுக்கு விழா எடுத்தார்கள் என்று சொல்லி அடுத்த பாடலில் சொல்லுகிறார். அதற்கடுத்து 12வது பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது பயில்வடு பொலிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகர்க்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறம் கிழித்த திண்மை அயலுடை தடக்கை வென்றி அன்னலார் அருணினாலே. அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவருளினாலே முருகனை 3 இடங்களிலே போற்றுகிறார் சேக்கிழார் அடிகள். அதாவது நமக்கு வேதங்கள் பெருமானை சதாசிவோம் என்று ஒரு முறை சொல்லியது. முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது சுப்பிரமணியோம் 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 என்று சொல்லி 3 முறை சொல்லியது. 2 முறை சொல்லி வேதத்துக்கு ஆசை அடங்கலையா,
முருகப்பெருமானை 3 முறை வேதங்கள் சுப்பிரமணியம் என்று சொல்லியது என்று சொல்லி சிவகுனி அவர்கள் உரையிலே சொல்லுகிறார். அதாவது ஒரு முறை பெருமானை சதாசிவம் என்று சொல்லிய வேதங்கள் முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது 3 முறை சுப்பிரமணியம் 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 என்று சொல்லியா. அதே மாதிரி 3 இடங்களிலே 3 பாடல்களில் முருகப்பெருமானை வைத்து போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதுவும் 12வது பாடலிலே வைத்து போற்றுகிறார். 12 என்று சொல்வது 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் அருளுகின்றார். இப்போ முருகப்பெருமானுடைய அருளால் இந்த குழந்தை அவதரிக்க போகிறது. அடுத்த திருப்பாடலிலே அதை சொல்லுகிறார். காணவர் குளமிடங்க தத்தை வாழ் கருப்பம் நீட ஊனமில் பழிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் ஆன திங்கள் செல்ல அளவில் செய்தவத்தினாலே பான்மதி உவரிகின்றால் என மக பயந்த போது காணவர் குளம் விளங்க என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வேடுவர் குளம் விளக்கம் பெறும் பொருட்டாக, அதாவது ஒரு நாயன்மார் அவதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குளம் விளக்கம் பெறும் பொருட்டாக அவர்கள் அவதரிக்கிறார்கள். காணவர் குளம் விளங்க தத்தை வாழ் கருப்பம் நீட. அப்ப பான்மதி உவரிகின்றால் என மக பயந்த போது அப்படின்னு சொன்னா, பான்மதி அதாவது கடலிலே இருந்து நிலவு தோன்றுவது போல அந்த குழந்தை பிறந்தது. ஏன்னா நிலவு எங்கிருந்து வருது? கடலிலே இருந்து. பான்மதி உவரி ஈன்றால் என மக பயந்த போது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நாகன் எடுத்து கொஞ்சுகிறான். அதை எப்படி சொல்றான்னா, கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன தாதை பொறுவரை தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான். அப்படி கருவறைனா கரிய மலை, ஒரு மேகத்தை சுமந்தது போல அந்த தந்தையாகிய நாகன் அந்த குழந்தையை எடுத்து அப்படியே புதல்வனை எடுத்து கொண்டான் என்று சொல்லி நீண்ட நாட்கள் கழித்து அந்த குழந்தை பிறந்ததனாலே அவன் நாகனும் அன்போடு அந்த குழந்தையை எடுத்து அணைக்கிறான். அந்த குழந்தை நல்ல கனமாக இருந்ததனாலே அவன் என்ன பெயர் வைக்கிறான் என்று சொன்னால், அண்ணலை கையில் ஏந்தற்கு. பாருங்க, அண்ணல்ங்கிறார் பாருங்க. குழந்தையா இருக்கிற தின்னனார் குழந்தையாக இருக்கிறார். அண்ணல் என்று சொல்லி, அண்ணல்னா பெருமையுடையவர்கள் என்று சொல்லி பொருள்ங்க. அண்ணலை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் தின்னன் என்று எம்பும் என்ன தின்சிலை வேடரார்த்தார் புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணினு கனியா தங்கள் கலன் பல அணிந்தார் என்றே புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினானே. அப்படியே புண்ணியங்கள் எல்லாம் ஒரு பொருளாக வந்தது போல இப்ப நாயனார் இருக்கிறாராம். அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினானை. புண்ணியங்கள் எல்லாம் ஒரு பொருளாக உருவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ இப்ப கண்ணப்பரை அதுபோல அந்த குழந்தை தின்னனார் இருக்கிறார். அந்த குழந்தைக்கு தின்னன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். தின்னன் என்று சொல்லுவதற்கு என்ன ஒரு பொருள் என்று சொன்னால், சிவகுனிய உரையில சொல்றாரு, தவத்தின் திண்மை, அன்பின் திண்மை, தலை அன்பின் திண்மை அப்படிங்கிறார். ஏன்னா இதுக்கு மேல அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அன்புக்கு ஒரு மேற்கோள் சொல்லணும்னா தின்னனாரை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. அப்ப தின்னனார் என்று சொல்லக்கூடிய பெயரே அவர்கள் கனமாக இருந்ததனால தின்னனார் வச்சாங்க. ஆனா அவரை அன்பினுடைய திண்மை காரணமாக அவருக்கு தின்னனார் என்ற பெயர் அமைந்தது. அது எப்படி இருக்கிறாராம், புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினானை என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய ஒரு அழகை, அந்த குழந்தையினுடைய உருவத்தை புண்ணியமே ஒரு பொருளாக வந்தது போல புண்ணிய பரவேனாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றார். பரவேனாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்கவளை பவளமரம் அதிபூத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவனருளோ என்று போற்றுகிறார். அங்க சொல்றார் பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோங்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, புண்ணியத்தின் புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினானை என்று சொல்லுகிறார். அப்ப நாயன்மார்களுக்கும் அடியார்களுக்கும் சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய ஓமை மிக உயர்வான ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப குழந்தை ஒரு வயது 1.5 வயது ஆகிறது. அந்த குழந்தை பேச தவிக்கிறது. பேசுகின்ற பொழுது வாயிலே இருந்து அந்த எச்சில் ஊறுகிறது. அந்த எச்சில் உமிழ்நீர் ஊறுகிறது. அதை சேக்கிழார் பெருமான் என்ன ஒரு ஓமை சொல்லுகிறார் என்று சொன்னால், கங்கையை விட புனிதமான நீர் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த நீர் பொன்முகழி ஆற்றினுடைய நீரோடு கலந்து நாளைக்கு பெருமானுடைய திருமுடியிலே அபிஷேகமாக ஆக போகிறது. இந்த பாட்டு சொல்றார் பாருங்க. இதை விட ஒரு ஓமை சொல்லவே முடியாதுங்க. அதாவது தீர்த்தங்களில் எல்லாம் மிகச்சிறந்த தீர்த்தம் எது என்று சொன்னால் கங்கை தான்.
ஆனால் அந்த கங்கையை விட சிறந்தது நாயனாருடைய திருவாய் நீர் என்று சொல்லுகிறார். தன்மலர் அலங்கள் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள் நனைந்த அமுதமூறி ஒழுகிய மலலை தீஞ்சொல் வண்ணமென் பவளச் செவ்வாய் குதட்டியே வளரான் என்றார். குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. அத வண்ணமென் பவளச் செவ்வாய் குதட்டியே வளரான் என்றார். அப்படியே அமுதம் ஊறி ஒழுகிய மலலை தீஞ்சொல் என்று சொல்லுகிறார். சொல்ல பாருங்க, புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர். இதை விட ஒரு ஓமை எப்படி சொல்ல முடியும்? கங்கையை விட புனிதமான நீர் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய எச்சில் நீரை சொல்லுகிறார், உமிழ் நீரை சொல்லுகிறார் சேக்கிழார் அடிகள் என்று சொன்னால், நாளைக்கு காலத்தினாருடைய திருமுடிமேல் அது அபிஷேகமாக விழப்போகிறது என்று சொல்லுகிறார். இப்ப குழந்தைக்கு ஒரு 2 வயது 3 வயது ஆகிறது. அங்கு அந்த வீட்டினுடைய முற்றத்திலே தினனார் விளையாடி கொண்டிருக்கிறார். அங்கு பெண் குழந்தைகள் எல்லாம் மான் கன்றுகளோடு விளையாடுவார்கள் வேடுவர் குலத்திலே. அதே போல ஆண் குழந்தைகள், வீரமிக்க குழந்தைகள், புலிக்குட்டிகளோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். இந்த குழந்தை அப்படி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு வயதான ஒரு புலி அங்கு முற்றத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது. வாயை திறந்து அந்த புலி உறங்கி கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை தன்னுடைய கையை கொண்டு போய் அந்த புலியினுடைய வாயிலை விடுகிறது. அப்படி வாயிலை விடுகின்ற பொழுது நாகன் அருகிலே இருக்கிறான். நாகன் அருகிலே இருந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அந்த குழந்தையை மிரட்டுகிறார். அது எப்படி மிரட்டுகிறார் என்று சொன்னால், நாமெல்லாம் ஒரு குச்சி எடுத்து மிரட்டுவோம். ஆனா நாகன் ஒரு வேடுவர் குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை, தவமிருந்து பெற்ற தன்னுடைய குழந்தையை அவர் ஒரு பசுந்தலையை கையிலே எடுத்து ஓச்சினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அந்த பாடல் அருமையான திருப்பாடல். பொறு உழைப்பார்வை பேழ்வாய் முளை என பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச இரு சுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர்கண்ணீர் மல்கி வருதுளி முத்தம் மத்தாய் வாய் முத்தம் கொல்ல மாற்றி. அருமையான திருப்பாடல். அதாவதுங்க, இப்ப அந்த குழந்தை பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச. பரிவுனா அன்பு. அந்த அன்புடைய தந்தை அந்த குழந்தையை ஒரு குச்சியை எடுத்து ஓச்சுவதற்கு கூட மனமில்லாது பசுந்தலையை கையிலே கொண்டு ஓச்சினார். அந்த கண்களுக்கு ஓமை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். இரு சுடர் குருகன் தீர்க்கும் எழில் வளர். இரு சுடர்னா சந்திர சூரியர்கள். இறைவனுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது சந்திர சூரியர்கள். இங்க ஏன் அதை சொல்றாருன்னா, நாளைக்கு இறைவனுக்கே கண்ணாக இருக்கக்கூடிய பெருமை பெற்றது இந்த 2 கண்களும். அதனால இரு சுடர் குருகன் தீர்க்கும் எழில் வளர். அப்படியே அந்த குழந்தை அழுகிறது. அந்த கண்ணீரை அருகிலே இருந்த அவருடைய தாயார் தத்தை என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு துணியை வச்சு துடைக்கல. அந்த குழந்தை வருதுளி முத்தம் மத்தாய் வாய் முத்தம் கொல்ல மாற்றி அந்த குழந்தை மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். அதாவது இந்த குழந்தை பெருமான் மீது வைத்திருந்த அன்புக்கு அடிப்படை அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை அவ்வளவு அன்பாக வளர்த்தார்கள் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு. இத்தனைக்கு கொள் எரி குத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்கள் கூட குழந்தையை இப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி பதிவு செய்து காட்டுகிறார். இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமான் குளக்கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய தந்தை சிவபாதகிருதையர் குளத்திலே மூழ்குகிறார். அப்படி மூழ்கி எழுகின்ற பொழுது அந்த குழந்தை அழுகிறது. உமையம்மை வந்து திருமுலைப்பால் கொடுக்கிறார். இதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு வந்து பார்க்கிறார் தந்தை. அப்படியே குழந்தையினுடைய 2 பக்கமும் வாயிலே பால் வடிந்திருக்கிறது. அப்ப சிவபாதகிருதையர் எப்படி அவர் அந்த குழந்தையை மிரட்டினார் என்று சொன்னால், அது சொல்றாரு. அதாவது, யார் கொடுத்த பாலடிசில் உண்டா என்று சொல்லி எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். அதாவது வேதங்கள் பயின்றவர், பக்குவமுடையவர் சிவபாதகிருதையர். அவர் ஒரு குச்சியை எடுத்து ஓச்சினார். இங்கு ஒரு வேடனாக இருக்கக்கூடியவர் குச்சியை கூட எடுத்து ஓச்சுவதற்கு கூட இவருக்கு மனமில்லையாம். அவர் பைந்தலை கை கொண்டு ஓச்சினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார். இங்கு எப்படி ஓச்சினார் என்று சொன்னால், அதாவது சொல்றார் பாருங்க, அதாவது பொற்கை நீட்ட பொறுபுளி பார்வை பேல்வாய் முளையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்சை என்று சொல்லி இந்த புராணத்திலே நம்முடைய தினனாருடைய அந்த தினனாரை எப்படி அவருடைய தந்தையார் ஓச்சினார் என்று சொல்லுகிறார். அது இவருடைய கரங்களை சொல்லுகின்ற பொழுது கூட
பொற்கை என்று சொல்லி சொல்லுகிறார். செருப்பை கூட பொற்செருப்பு என்று சொல்லி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய கரங்களை சொல்லுகின்ற பொழுது எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தெறிஞ்சி என்று சொல்லி முதல் சந்திப்பிலே சொல்லுவார். மலர் போன்ற கரங்கள், எந்த ஒரு ஓவியனாலும் தீட்ட முடியாத ஒரு அழகுடைய கரங்கள் என்று சொல்லி அங்கு மலர்கரங்கள் என்று சொன்ன சேக்கிழாரடிகள் இங்கு பொற்கை என்று சொல்லி சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்பு நாயனாருக்கு இங்கு நம்முடைய சேக்கிழாரடிகள் அருளுகின்றார். இப்படி அந்த குழந்தை வளருகிறது. வளர்ந்து 16 ஆண்டுகள் நிறைவாகிறது. 16 ஆண்டுகள் நிறைவான உடனேயே சிலை பயில் பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பருவம் எல்லாம் கடந்து இப்ப வேடர்தம் கோமானாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை தின்னன் வில் பிடிக்கின்றான் என்று தினனார் இப்பொழுது வில் பிடிக்க வேண்டும். அதற்கு விழ்விழா எடுக்கிறார்கள். தேவராட்டி அழைத்து அந்த தேவராட்டி மூலமாக அவருக்கு செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் செய்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து அந்த ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். அந்த வில்லுக்கு அவர் எடுத்த அந்த வில்லுக்கு அந்த சிலைக்கு காப்பாக அவர்கள் புலியினுடைய நரம்பிலே காப்பு கட்டினார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அப்படி அந்த குழந்தை வில் பிடிக்கிறது. தேவராட்டியின் மூலமாக அந்த குழந்தையை அவர்கள் ஆசீர்வதித்து அந்த தேவராட்டியினுடைய ஒரு வழிபாட்டின் மூலமாக அது அந்த வில் பிடிக்கக்கூடிய நேரமானது உச்சி பொழுது. நாயனாருக்கு எல்லாமே உச்சி பொழுதிலே தான் நிகழ்கிறது. அவர் காலத்தினாதரை சென்று காண்கின்றதும் உச்சி பொழுதுதான். இப்பொழுது வில் பிடிப்பதும் அவர் கன்னிவேட்டைக்கு செல்லுவதும் உச்சி பொழுதுதான். வேடர்களுக்கு உகந்த நேரம் பகல் 12 மணி என்று சொல்லி சொல்லுவார்கள். வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்குவள் இயங்கள் ஆர்ப்ப தங்கள்தோல் மறுபின் விஞ்சை தனுத்தொழில் வளவர்தம்பால் பொங்கொழி கரும்போர் ஏற்றி பொறு சிலை பிடிப்பித்தார்கள் என்று சொல்லி அந்த நிறையை சொல்லுகிறார். அடுத்து நாயனார் வேட்டைக்கு செல்லுகிறார். வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கன்னி வேட்டைக்கு செல்லுவதோடு சரி, அவருடைய உலகியல் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. மீண்டும் திரும்புறதே இல்லை. அந்த கன்னி வேட்டைக்கு சென்று அந்த பன்றியை துரத்தி கொண்டு சென்று அந்த பன்றியை வதக்கி அதற்கு பிறகு தண்ணீர் பருகுவதற்காக செல்லுகின்ற பொழுது குடிதேவரை பார்க்கிறார். இதோடு அவருடைய உலகியல் வாழ்க்கை நிறைவாகிறது. அதனால இப்ப சேக்கிழார் பெருமான் என்ன செய்யறாருன்னா அவருடைய திருவடியை வணங்குகிறார். இப்ப இனிய மேல் நடக்க போறது எல்லாமே, அதாவது 40 பாடல் வரைக்கும் தான் அவருடைய உலகியல் வாழ்க்கை. மீதி 146 பாடல்கள் அருளியல் வாழ்க்கை தான். அததான் சொல்றாரு. பொத்தட வரையின் பாங்கற் புரிவுரு கடன் முன் செய்த வீழ்த்தொழில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கினாலும் அடற்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம். இந்நேரம் வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்ப 41வது பாடல்ல சொல்றாரு பாருங்க. முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம். என்னை ஆளக்கூடிய ஒரு சிங்கம் போன்றவர் முற்ற கற்றனர் அப்படிங்கிறாரு. அவர் கற்றது என்னன்னா வில்வத்தை. அதாவது வள்ளுவ பெருந்தகை சொல்வார், கற்றதனாலாய பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கல்வி கற்றனுடைய பயன் இறைவனுடைய திருவடி வணங்கவில்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பயனும் இல்லைங்க. அப்ப இவர் கற்ற கல்வி வில்வித்தை. அந்த வில்வித்தை எதுக்காகுது அப்படின்னா இறைவனுக்கு அமுது படைப்பதற்காகிறது, இறைவனுக்கு காவல் செய்வதற்காகிறது. இப்படி அவர் அந்த கற்ற வித்தை முழுவதும் பெருமானுக்கே பயன்படுவதனால இப்ப என்ன முற்ற கற்றனர் என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். இவர் 16 வயது நிரம்பி விட்டது. இப்பொழுது அவர் வேட்டைக்கு செல்லுகிறார். இப்ப நாகனுக்கு வயதாகி விட்டது. ஏன்னா நீண்ட நாள் கழித்து தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அவன் அங்கிருந்த வேடர்களை எல்லாம் அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், நான் மூப்பினாலே முன்பு போல் வேட்டையினில் முயலகில்லேன். என்னால் முன்பு போல வேட்டைக்கு செல்ல முடியவில்லை. என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கை கொள்மேன். என்னுடைய மகனை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு வேடர்குல தலைவனாக ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய திருவடியை வணங்கி, இத்தனை காலம் நீங்கள் உங்களுடைய அந்த சிலைக்கு கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கியின்றி இருந்தோம் பெருமானே. இனிமேலும் நாங்கள் உங்களுடைய மகன் திண்ணனாருடைய திருவடியை பற்றி அவருக்கு கீழ் இருந்து நாங்கள் பணி செய்வோம் என்று சொல்லி எல்லோரும் உறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இவர் இதோடு இந்த வேடர் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார், பெருமானுடைய திருவடி சார்ந்து செல்ல போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. அதாவதுங்க இவருடைய வாழ்க்கையை சேக்கிழார் அடிகள் 2ஆ பிரிக்கிறார். ஒன்று உலகச் சார்பு, இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து நீ வரப்போவதெல்லாம் சிவச்சார்பு என்று சொல்லக்கூடியது. சிவபூசை செய்கின்ற பொழுது நமக்கு அங்க சுத்தி எல்லாம் செய்து
அதற்கு பிறகு பூமி சுத்தி, அங்க சுத்தி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு சுத்தியாக செய்து அதற்கு பிறகு பூசிக்கொள்ள போற மாதிரி இப்ப அவருடைய திருவடியை வணங்கி அதற்கு பிறகு சேக்கிழார் பெருமான் உள்ளுக்குள்ள போறார். இப்போ தேவராட்டி இப்பொழுது நாயனாரை ஆசீர்வதிக்கிறார். உன் தந்தைக்கும் இத்தன்மைகள் உள்ளன, அல்ல நன்று பெரிது உன் விரல் நம் அளவு அன்று இது என்றால் அப்படின்னு சொல்லி, அந்த நின்று எங்கும் வைக்கும் சிலை வேடர்கள் நீங்க புக்கு சென்றங்கு வள்ளல் திருநெற்றியில் சேடை சாத்தி என்று சொல்லி அந்த தேவராட்டி அவரை போற்றி வழிபாடு செய்து அவருக்கு எல்லா நலன்களும் இருக்கிறது, உன்னுடைய தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய குறிகள் எல்லாம் உனக்கு இருக்கிறது, நீ நல்ல முறையில் வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் தேவராட்டி. அவர் பல மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு அப்படியே கன்னி வேட்டைக்கு செல்லுகிறார். அதாவது வேடர்களுக்கு என்று ஒரு அறம் இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அவர்கள் எப்படி என்று சொன்னால், குட்டியான மிருகங்களை கொல்ல மாட்டார்கள். அதாவது வேடர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு அறம் இருந்தது. எப்படி என்று சொன்னால், குட்டியான மிருகங்களை கொல்ல மாட்டார்கள். அதே போல காது வளைந்திருக்கக்கூடிய மிருகங்கள், அதெல்லாம் ரொம்ப இளம் மிருகங்கள், அதை கொல்ல மாட்டார்கள். அப்புறம் கருவுற்று இருக்கக்கூடிய சூழ் கொண்ட மிருகங்களை கொல்ல மாட்டார்கள். வயதான மிருகங்களை கொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் அவர்கள் வைத்திருந்த ஒரு அறம்ங்க. இதெல்லாம் ரொம்ப புராணத்துல நுட்பமாக சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். சொல்றார், துடி அடியன மடி செவியன துருகயமுனி தொடரார், துடி அடியன மடி செவியன துருகயமுனி தொடரார், வெடிவடையிறி சிறு குருளைகள் மிசை படுகொலை விரவார், அடி தளர்வுரு கரு உடையன அணை உருவினை அலையார், கொடி என எதிர் முடுகியும் ஒரு கொலை உரிசலை மறவோர். பாருங்க, வயதான மிருகங்களை கொல்ல மாட்டார்கள், சூழ்கொண்ட மிருகங்களை கொல்ல மாட்டார்கள், இளம் மிருகங்களை கொல்ல மாட்டார்கள், குட்டியான மிருகங்களை, காது மடிந்து இருக்கக்கூடிய குட்டி மிருகங்களை அவர்கள் கொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் வேடர்கள் கடைபிடித்த ஒரு அறம் என்று சொல்லுகிறார். வேட்டைக்கு செல்லுகிறார். கூட இருவர் செல்லுகிறார்கள். காடன் நாணன் என்று சொல்லக்கூடிய இருவரும் செல்லுகிறார்கள். கொஞ்ச தூரம் சென்ற உடனே அந்த காடன் என்று சொல்லக்கூடியவன் நின்று விடுகிறான். கடைசி வரைக்கும் போறது இப்போ நாணன் மட்டும் அப்படியே கூட செல்லுகிறார். ஒரு பன்றி ஒன்றை அவர் துரத்தி கொண்டு செல்லுகிறார்கள். அந்த பன்றியை நாயனார் தன்னுடைய அந்த வில்லின் மூலமாக வீழ்த்தி விடுகிறார். அந்த பன்றி இறந்து துந்தாக வீழ்ந்து விடுகிறார். அதான் முதல்ல அவர் செய்தது. வேடர்தம் கரிய செங்கன் வில்லியார் விசையில் குத்த மாடு துணியாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு நாணன், இப்ப காடன்கிட்ட சொல்றா நாணன், காடனே இதன்பின் இன்று காதங்கள் பலவந்து எய்த்தோம், ஆடவன் கொன்றான் அச்சோ என்றவர் அடியில் தாழ்ந்தார்கள். ஆடவன் கொன்றான் அச்சோ, இது யாராலும் செய்ய முடியாது, மிக மூர்க்கமான ஒரு பன்றி. அந்த பன்றியை கொன்று விடுகிறார். அது 2 துண்டாக போகிறது. அப்ப நாணன் சொல்றான், ஆடவன் கொன்றான் அச்சோ என்றவர் அடியில் தாழ்ந்தார் என்று சொல்லுகிறார். அப்ப அவர்கள் அந்த ஒரு தேக்கு மரத்தினுடைய ஒரு சோலை இருக்கிறது. அந்த தேக்கு மரத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அப்ப நாயனார் கேட்கிறார், அந்த இங்கு தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறார் நாயனார். அப்பொழுது நாணன் சொல்லுகிறான், அந்த தேக்கு மரத்தினுடைய அப்புறம் சென்றால் குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்று சொல்லி அந்த ஒரு குன்றினை தாண்டி நாம் சென்றோம் என்று சொன்னால் அங்கு பொன்முகலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறிலே நாம் சென்று தண்ணீர் பருகிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இருவரும் செல்லுகிறார்கள். நாணனும் திண்ணனாரும் செல்லுகிறார்கள். அப்பொழுது திண்ணனாருடைய கண்களிலே அந்த ஒரு பெரிய மலை ஒன்று தோன்றுகிறது. அவர் நாணனிடத்தில் கேட்கிறார், நாணனே தோன்றும் குன்றில் நன்னுவோம் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த குன்றுக்கு போல, அதாவது இவரையும் அறியாத அந்த ஒரு ஈர்ப்பு பெருமான் அப்படியே காலத்தினால் அவர் ஈர்க்கிறார். அதுதான் முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பின்னாடி சொல்றாரு. நாணனே தோன்றும் குன்றில் நன்னுவோம், அதாவது தண்ணி குடிக்க போறான்னு கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இப்ப தண்ணி குடிக்கிறத மறந்துடுறாரு. அந்த மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு நாணன் சொல்றான், காணனி போதின் நல்ல காட்சியே காணுங்கிறான். ஏன்னா அவன் இவருடைய தந்தையாரோடு நாகனோடு பல அனுபவம் உடையவன் நாணன். அதனால காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம், அங்க போனா நல்ல காட்சி காணலாம். இந்த சேனுயர் திருக்காலத்தை மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம். அங்க குடுமிதேவர் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார், அவரை கும்பிடலாம். அவர் எப்படிப்பட்டவர்? கோணமில் குடுமிதேவர் அப்படின்னா நம்முடைய குற்றங்களை எல்லாம் இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். கோணமில் குடுமிதேவர் இருப்பர்
கும்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு அங்க அந்த இடத்துல அதாவது அந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனேயே அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வம் பொங்கி எழுகிறது. அதை சொல்ற பாருங்க, ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதோறும் என் மேல் பாரம் போவது ஒன்று உள்ளது போலும், என் மேல் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் நீங்குவது போல் இருக்கிறது, ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் வேறொரு விருப்புற விரையானிற்கும் தேவரங்கு இருப்பது எங்கே போதுகின்றார் திண்ணனார் தாம், தேவரங்கு இருப்பது எங்கே, நாம் அங்கு செல்லலாம் என்று சொல்லி இப்ப தண்ணி குடிக்கிறத மறந்துடுறார். அப்படியே மலையை நோக்கி செல்லுகிறார். நல்ல ஒரு மதிய வேலை, பகல் 12 மணி உச்சி பொழுது. அப்ப சொல்றார், கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர் தருமோசை ஐந்தும் ஆர்கழி முழக்கம் காட்ட இது என்கொள் நானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கொலும் ஒலிகள் என்றான். அதாவது அவர்கள் அந்த காலத்தியப்பரை அந்த மலைக்கு செல்லுகிறார்கள். மதியம் 12 மணி உச்சிக்காலம். அப்போ 5 துந்துகளுடைய ஓசை கேட்கிறது. நாயனார் கேட்கிறார், இது என்ன ஓசை என்று சொல்லி கேட்கிறார். ஆனா அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் என்ன சொல்றானா, நானன் இது தேன் பூச்சிகள் அங்கு நிறைய இருக்கிறது, அந்த தேன் பூச்சிகளுடைய ஓசை என்று சொல்லுகிறான். ஆனா என்ன என்று சொன்னால், எப்படி கைலாயத்திலே தேவர்கள் எல்லாம் உச்சி காலத்திலே பெருமானை வழிபாடு செய்வார்களோ அதே போல காலத்திலும் தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கின்ற அந்த ஓசை கேட்கிறது. அதுதான் 5 துந்துவிகளுடைய ஓசை. தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அது. ஆனா நானனுக்கு அது சொல்ல தெரியல. அவன் தேனீக்களுடைய ஓசை என்று சொல்லுகிறார். ஆனா அது உண்மையிலே காலத்தினாத பெருமானை தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஓசை. அத சொல்றார், முன்பு செய்தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வல்லலார் மலையை நோக்கி என்பு நெற்குருகி உள்ளத்து எழுபெரும் வேட்கையோடும். அதாவது இப்படி இவ்வளவு சீக்கிரமா இவருக்கு அதுல அந்த மலையை பார்த்து பெருமானை காண வேண்டும்ங்கிற அந்த ஆசை வந்ததுக்கு என்ன காரணம்னா, முன்பு செய்தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிறார். அப்ப போன பிறப்பிலேயே அவர் அதாவது தலபுராணங்களில் பெரிய புராணத்தில் இது குறிப்பிடப்படவில்லை. ஆனா தலபுராணங்களிலே சொல்லப்படுகிறது. எப்படின்னா, முன்பு செய்த தவத்தின் ஈட்டம்னா இவர் அர்ச்சுனனாக இருந்த பொழுது செய்த ஒரு தவம் இப்ப தினனாராக அவர் அவதரித்து பெருமானுடைய திருவடியை விரைவாக பற்ற போகிறார் அப்படிங்கிறார். இது அர்ச்சுனன் எப்படி சிவபூசை செய்தான் அப்படிங்கிறத கோழிலி தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், பாடியிருக்கிறார். அதாவது வஞ்சமன தஞ்சொடிக்கு வைகழுனர் பூசனையால் நஞ்சமது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமானே என்று சொல்லி அவன் எப்படி பூசை செய்து பாசுபதம் பெற்றான் என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருள்கிறார். அப்ப முன்பு தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட என்று சொல்லுகிறார். அப்படியே ஒரு வேட்கையோடு செல்லுகிறார். அதை எப்படி சொல்றாருன்னா, நானனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீர்நிலை மலையை நோக்கி நேர்பட செல்லும் போதில் நானனும் அன்பும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நானன் அது நாயனாருடைய அன்பு அதுக்கு முன்னாடி போகுது. நானன் போறான், நாணனுக்கு முன்னாடி நாயனாருடைய அன்பு வேகமாக செல்லுகிறதா. அதான் நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் தத்துவங்களை எல்லாம் கடந்து 36 தத்துவங்களை கடந்து பெருமான் இருக்கிறானா. அதான் சொல்ற, அந்த மலையை ஏறுவது எப்படி இருக்குன்னா, அந்த தத்துவத்தை எல்லாம் கடந்து பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார். ஆணையாம் சிவம்னா அருளோடு கூடிய சிவம். அதான் சொல்ற, சக்தியோடு கூடிய சிவம். அந்த அருளோடு கூடிய சிவத்தை சார அனைவரோட ஐயர் நீர்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில் இவர் போறாருங்க மலைக்கு. இப்ப நாமளும் தான் கோயிலுக்கு போறோம். ஆனா நாம சாமிய எல்லாத்தையும் விலை கூட்டிட்டு பாக்குறோம். இறைவன் நம்மளை பாக்குறானா அப்படின்னா அது சாமிக்கு தான் தெரியும். இங்க நாயனார் இன்னும் இறைவனை பார்க்கவே இல்லை. ஆனா இறைவன் இவரை பார்த்துறார். அதான் சொல்றாரு இந்த இடத்துல. அப்ப பார்த்த உடனேயே இதுவரைக்கும் எத்தனை பிறப்புகள் இருந்த பாசங்கள் அத்துணையும் நீங்கியது அப்படின்னு சொல்றாருங்க. அதான் சொல்ற, திங்கள் சேசடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூழ்ந்த அருத்திருநோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார். திங்கள் சேசடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. திங்கள் சேசடையார் யாருங்க? காலத்தினாதர். சென்றவர் தின்னனார். இவர் பார்ப்பதற்கு முன்பாக அவர் பார்த்து விட்டார். அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம்ங்கிறாருங்க.
அதாவது அவருடைய அருள் நோக்கம் பட்டது. இதுக்கு பேரு சச்சி தீட்சை என்று சொல்லி சொல்லுவார்கள். அதாவது அருள் நோக்கத்தின் மூலமாகவே தீட்சை கொடுப்பது, இது சச்சி தீட்சை என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படி பார்த்த உடனேயே இவருடைய இருந்த பிறப்புகளில் இருந்த அத்தனை பாசங்களும் நீங்கி விட்டது. இப்ப எப்படி இருக்கிறார்னா அன்பே உருவமாக இருக்கிறார் தின்னனார். பார்த்தார் அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் சொல்றாரு பாருங்க. மாகமார் திருக்காலத்து மலையில் ஒழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார், எழுந்து பேர் உவகை அன்பின் வேகமானது போல் செல்ல மிக்க ஒரு விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார், தழுவினார் மோந்து நின்றார். அப்படி ஓடி சென்று பெருமானை தழுவுகிறார், உச்சி முகந்து நிற்கிறார், அப்படி பெருமானை கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ளுகிறார். அப்படி அணைத்து கொண்டு அவர் சொல்லுகிறார், அப்படியே நாயனாருடைய கண்களிலே நீர் பெருகுகிறது. அவர் சாமியை பார்த்து சொல்றாரு, பெருமானே இந்த காட்டுல வேடர்கள் தானே இருப்பார்கள், கொடிய மிருகங்கள் எல்லாம் இங்க இருக்குமே, உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்து விடாதா? பெருமானை பார்த்து கேட்கிறாரு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்து விடாதா என்று சொல்லி, இப்படி தனியே இருக்கிறீங்களே என்று சொல்லி மனம் நைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். வெம்மர குலத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிருகானம் தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன், இம்மலை தனியே நீருங்கு இருப்பதை என்று நைந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது இந்த மலையில இப்படி தன்னந்தனியா இருக்கிற சாமின்னு மனம் நைந்தாராம். ஏன்னா ஒருத்தர் கூட துணையா இல்லையே, இங்க சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, இப்படி வேடுவர்கள் தானே இங்க இருப்பார்கள் பெருமானை என்று சொல்லி மனம் நைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இப்பொழுது அருகிலே இருந்த நானன் சொல்லுகிறான், ஒரு பார்ப்பான் தினந்தோறும் வருவான், அவன் தலைகளை எல்லாம் மலர்களை எல்லாம் கொண்டு வந்து சூட்டுவான், ஏதோ அவர் உண்பதற்கு ஒரு பொருளை வைப்பான், ஏதோ அவன் மொழிகளாலே சொல்லுவான், நான் உன்னுடைய தந்தையோடு வருகின்ற பொழுது நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதுதான் பிடிச்சிட்டாரு. அப்ப சாமிக்கு தீர்த்தம் விடணும், சாமிக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடுக்கணும், சாமிக்கு பூச்சூடணும், இதுதான் சிவபூஜைங்க. அதை செய்யறதுக்கு அவர் முயற்சி செய்யறாரு. அதான் சாமிக்கு அமுது கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, அதே மாதிரி மலர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, போறாரு, திரும்ப மீண்டும் வராருங்க. ஏன்னா நம்ம விட்டுட்டு போனா தன்னந்தனியா சாமி இருப்பாரு, ஏதாவது ஒரு இடையூறு வந்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி போகிறது, மீண்டு வருவது. அவர் ஒரு தாய் பசுவை, ஒரு கன்றை விட்டு பிரியாத தாய் பசுவை போல இங்க அவர் வந்தா அப்படியே இதுக்கு ஊசலாடுறாருங்க. போதுவார் மீண்டு செல்வார், புள்ளுவார் மீளப்போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்றகள் புனிற்றா போல்வார், நாதனே அமுது செய்ய நல்லமென் இறைச்சி நானே, கோதரத் தெரிந்து வேறு கொண்டுங்கு வருவேன் என்பார். பாருங்க, அருமையான இடங்க. அதாவது கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படிங்கிறார். போதுவார் மீண்டு செல்வார், புள்ளுவார் மீளப்போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்றகள் புனிற்றா போல்வார். அருமையான இடம். அதாவது இறைவனைத்தான் தாய் பசுவாக சொல்லுவார்கள், அடியார்களை கன்றாகத்தான் சொல்லுவார்கள். ஏன்னா 2 இடத்துல அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கினா, அதாவது சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தடுத்தாட்கொண்ட புராணத்திலே வெண்ணெய் நல்லூரிலே எனக்கு நீ முன்பு நீ எமக்கு தொண்டன் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிற பொழுது அப்ப அவர் பெற்ற ஆனந்தத்தை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி என்று சொல்லி சொல்லுவார். அதாவது ஒரு தாய் பசுனுடைய ஒரு கணைப்பை கேட்ட கன்று போல கதறினார் சுந்தரர் என்று சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி திருமலை சிறப்பிலே, அதாவது வெள்ளானை சருக்கத்திலே இறைவனுடைய திருவடி சென்று சேருகின்ற பொழுது நீண்ட நாள் தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று சென்று அணைந்ததை போல சுந்தரர் அணைந்தார் என்று சொல்லி சொல்லுவார். சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலை நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை ஊரனே வந்தனை என்றார் உலகுய என்று சொல்லி அங்கு அப்படி சொல்லுகிறார். அங்கேயும் இறைவன் தாய்ப்பசு, சுந்தரர் கன்று குட்டி. ஆனா இங்க மட்டும் தின்னனார் தாய்ப்பசுவாகவும் இறைவனை கன்றாகவும் வைத்து போற்றுகிறார். அதான் கன்றகள் புனிற்றா போல்வார், காதலின் நோக்கி நிற்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அவ்வளவு சிறப்பு இந்த நாயனாருக்கு, அவருடைய அன்பு தலை அன்பு என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் இப்ப அந்த இடத்துட்டு வெளியில போகலைங்க. வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன நீங்கான் அப்படிங்கிறாருங்க. அதாவது வங்கினை பற்றி போக வல்லுடம்பு அப்படின்னா, வல்லுடம்பு எப்படி பெருமானை நாம் பற்றி இருக்கணும்னா ஒரு வங்கை பற்றி போகாத உடும்பு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை நாகன் சொல்றான். இனிமேல் அவன் வரமாட்டான், நம்முடைய தலைமை இனிமேல் அவருடைய தலைமை நமக்கு இனி கிடைக்காது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன் என்று எல்லோரும் சென்று நாகனிடத்திலே சொல்லுகிறார்கள். இப்ப அவர்களும்
நாணனும் சென்று விடுகிறான். இப்போ நாயனார் மட்டும் இருக்கிறார். அதாவது நாயனார் இறைவனை பார்க்கிறார். இறைவனை பார்த்து அவருக்கு எப்படி தெரியுதுன்னா ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்குதான். யாருமே அது மாதிரி சொல்ல முடியாதுங்க. அதான் சொல்றார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்தவர் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தன்னை விழைத்த அன்பு உமிழ்வார் போல விமானனார் முடிமேல் விட்டார்கள். சாமி பார்த்து, சிவலிங்க திருமேனியை பார்த்து இழைச்சு போயிட்டாரே நாயனார் பெருமானே என்று சொல்லி சொல்றார். இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் என்று சொல்லி சொல்லுகிறார். முளைத்தெழு முதல்கிறார். அப்ப இது சுயம்பு திருமேனி. அதை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி, இந்த இடத்துல செருப்பை கூட பொற்செருப்பு என்று சொல்லி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். வாயில் மஞ்சள் நீர் தன்னை எப்படி உமிழ்ந்தார்னா விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். அப்படி அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அவர் எப்படி அமுது படைத்தார் அப்படிங்கிறத சொல்றார் பாருங்க. கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோத்தங்கு அழலுறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கினாவில் பழகி இனிமை பார்த்து படைத்த இவரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார். அப்படியே சதைக்கறிகள் எல்லாம் கோளிலே கோர்த்து கொண்டார். அதை எப்படி காய்ச்சினார்னா, அதாவது ரொம்ப அதிகமாக வெந்து போச்சுன்னா தீஞ்சு போயிடும், ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, அப்படியே சிம்மில் வச்சு வாட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் சொல்றாருங்க. அழலுறு பதத்தில் காட்சி. அப்புறம் பள்ளினில் அதுக்கி நான் அப்படியே ஒவ்வொன்றாக அப்படியே அதுக்கி பார்க்கிறார். அதுக்கி பார்த்து சுவை மிகுந்த கறிகளை எல்லாம் எடுத்து பெருமானுக்கு படைக்கிறார். எப்படி படைச்சார்? அழகுது நாயனீரே, ரொம்ப நல்லா இருக்கும் சாமி, சாப்பிடுங்க. அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லுகிறார். இது பெருமானுக்கு அவர் நைவேத்தியம் செஞ்ச சிறப்பை சொல்லுகிறார். இப்படி அவர் செய்ததுனால கதிரவன் பார்த்தானா, நாம இருந்தோம்னா இன்னும் காலத்தினாதருக்கு நல்ல நல்ல கரியமுதெல்லாம் கிடைக்காது என்று சொல்லி வேகமாக சென்று மலையிலே புகுந்து விட்டான் என்று சொல்லுகிறார். அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தை மலையினாருக்கு இனிய நல்லோன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கொண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். போய் சூரியன் இயற்கையாக போய் மறைவதை கூட சேக்கிழார் பெருமான் சரிதத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாம இருந்தா காலத்தினாதருக்கு நல்ல அமுது கிடைக்காதுன்னு சொல்லி வேகமாக போய் மலையிலே தாழ்ந்தான் கதிரவன் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் ஒரு இடத்துல சொல்வார், சுந்தரருடைய திருமண கோலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். அதாவது கதிரவன் உதயம் செய்வது என்பது தினந்தோறும் நடக்கக்கூடியது. அன்று சுந்தரருடைய திருமண வைபவம் நடக்கின்ற பொழுது அந்த கதிரவன் உதயம் செய்தது அவருடைய திருமணத்தை கோலத்தை காண்பதற்காக. திருமணம் தான் நடக்க போறதில்ல, அதனால திருமண கோலம் காண்பான் போல அப்படின்னு சொல்றார். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் என்று சொல்லி அங்க சொல்லுவார். அதே போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த திருநெல்வாயில் அறத்துறையிலே அவர் பாத தாமரைகள் நொந்தது என்று சொல்லுவார். அப்பொழுது அவர் நடந்து வருகிறார். நடந்து வருகின்ற பொழுது அவருடைய தாமரை போன்ற திருவடி அப்படியே சிவந்து விடுகிறது. கதிரவன் பார்த்தானா, வேகமாக சென்று மலையிலே மறைந்தான் என்று சொல்லுவார். பாத தாமரைகள் நொந்தன பைய பைய வெய்ய கதிரோன் சென்று வீழ்கடல் வீழ்ந்தனன், கடலிலே சென்று சேர்ந்தான் கதிரவன் என்று சொல்லி அங்கு சொல்லுவார். இப்படி அவர் நாயனார் அமுது செய்கின்றார் இறைவனுக்கு. சொல்றார் சேக்கிழார் பெருமான், சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமுன் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே நேர்பெற நோக்கி நின்றார் நீலுருள் நீங்க நின்றார். அதாவது சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாம், பெரிய பெரிய தவங்கள் எல்லாம் செய்து முனிவர்களும் தேவர்களும் காண முடியாத பெருமானை அன்பின் மூலமாகவே கண்டுகொண்டார் நம்முடைய தின்னனார் என்று சொல்லி ஆர்வமுன் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே நேர் பெற நோக்கி நின்றார் நீலிருள் நீங்க நின்றார் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் அடிகள் இந்த இடத்திலே அருளுகின்றார். இப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற போது அந்த காலத்தை பெருமானை ஒரு முனிவர் வழிபாடு செய்தார். அவர்தான் நமக்கு சிவகோசரியர் என்று சொல்லக்கூடியவர். ஆகமத்திலே வழிபாடு செய்தவர். எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லுகிறார். சிவகோசரை பற்றி சொல்லி எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப, ஆகமத்திலே சொல்லப்பட்டதற்கேற்ப அவர் பூசை செய்து கொண்டு வருகிறார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தனிந்தமன தவமுனிவர் தவோவனத்தின் இடை சார்ந்தார் என்று சொல்லுவார். இப்படி
அவர் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த எலும்பு துண்டங்கள் எல்லாம் அங்கு கிடக்கிறது. எலும்பு துண்டங்கள் எல்லாம் கிடக்கிற பொழுது அவர் வந்து மிகவும் வருத்தப்படு, தேவதேவேசனே திருமுன்பு இது செய்து போவதே, இது யார் செய்தார்களோ பெருமானே. இதற்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருங்க பெருமானிடத்துல, ரொம்ப வந்து அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளம் ஆவதே என பதறி அழுது விழுந்து அமைந்தார் அப்படிங்கிறார். இது உங்களுடைய திருவுள்ளம் இல்லாத நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்ப பெருமானுடைய திருவுள்ளம் அதற்கு இசைவு கொடுத்திருக்கிறது திண்ணனாருடைய அந்த வழிபாட்டிற்கு. அதான் அவர் கேட்கிறார், இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளம் ஆவதே, நீங்க திருவுள்ளம் இல்லாத நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என பதறி அழுது விழுந்து அளமந்தார் என்று சொல்லுகிறார். இப்படி அவர் புலம்புகின்ற பொழுது அப்ப பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி சொல்லுகிறார், இவ்வண்ணம் பெருமுனைவர் ஏகினார் இனியிப்பால் மைவண்ண கருங்கொஞ்சி வனவேடர் பெருமானார் கைவண்ண சிலை வளைத்து கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன். இனி அவர் வந்து பெருமானுக்கு அந்த 6 நாள் அவர் எப்படி வழிபாடு செய்தார் என்பதை சொல்ல போறாரு. அதை செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறன் ஒளிவேன் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த நிகழ்வை சொல்ல போறார். என்னுடைய வினை ஒளிய போகிறது என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகத்தினுடைய இறைச்சியை பெருமானுக்கு ஊட்டினார். ஒரே இறைச்சியை ஊட்டவில்லை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஊனமுது கல்லையுடன் வைத்து இது முன்னையின் நன்றால் ஏனமுடு மான் கலைகள் மறைகடைமை இவையிற்றில் ஆன உறுப்பு இறைச்சி எமது அடியேனும் சுவை கண்டேன் தேனுமுடன் கலந்தது இது தித்திக்கும் என மொழிந்தார். இப்போ ஒரு நாள் பன்றி இறைச்சி, இன்னொரு நாள் மான் இறைச்சி, இது போல பல மிருகங்களுடைய இறைச்சி எல்லாம் மாற்றி 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 அவர் பெருமானுக்கு நிவேதனம் செய்தார் என்று சொல்லி அதோடு தேனும் கலந்து கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இப்ப அவருக்கு எப்படி இருக்கிறார் அவருடைய நிலை அப்படின்னா, முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசும் வினையிரண்டும் சாறுமல 3 மர அன்பு விளம்பாய் திரிவார் அவர்கரத்தின் அளவினரோ. இப்ப எப்படி இருக்கிறார்னா, பெருமானுடைய அருள் நோக்கம் அவருக்கு பட்டுவிட்டது. முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவை இரும்பு போல் இருந்த அந்த யாக்கை பொன்னாக மாறிவிட்டது. தன் பரிசும் வினையிரண்டும், தன் பரிசுன்னா மாயை, வினை 2 நல்வினை தீவனை, இப்படி மலங்கள் அத்தனையும் சாறுமல 3 மர. இப்ப எப்படி இருக்கிறார்னா நாயனார் அன்பே பிழம்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன காரணம்? முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கமே காரணம். இப்ப சிவகோசரர் மிக வருத்தப்பட்டு இருக்கிறார். பெருமான் அவர் கனவிலே சென்று சொல்லுகிறார். அந்த சிவகோசரர் இடத்துல சொல்லுகிறார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியமாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு நீ என்று அருள் செய்வார்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவனுடைய வடிவமே எம்பக்கல் அன்பு, அவனுக்கு அறிவு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது என் மீது இருக்கக்கூடிய அன்பு அறிவுதான் அறிவு. அவனுடைய செயல்கள் எல்லாம் எனக்கு பிடித்த செயல். வாயிலே கொண்டு வந்த திருமஞ்சன நீர், தலையிலே சூடி கொண்டு வந்த மலர், அந்த சுவைத்து பார்த்த கறி அமுது, இதெல்லாம் எனக்கு பிடித்தது. அவனுடைய நிலை இவ்வாறு நீ என்று அருள் செய்வார் என்று சொல்லி அவர் சிவகோசரையர் இடத்திலே பெருமானே அருளுகிறார். இது இறைவனுடைய கூற்று. அவனுடைய செயலை நான் உனக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு பின்பாக ஒளிந்திரு, நாளை அவன் செயலை காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் அதே போல அந்த பெருமானுடைய திருமேனைக்கு பின்புறம் ஒளிந்திருக்கிறார். வேகமாக வருகிறார் நாயனார். வருகின்ற வழியிலே பல சகுனங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அதாவது பட்சிகள் எல்லாம் நிறைய அங்கு இரத்த கரையோடு இருக்கிறது. அதை பார்த்து அவர் என்ன பதட்டப்படுகிறார் என்று சொன்னால், நாயனார் இறைவனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ, தனக்கு ஏதாவது துன்பம் வரும்னு அவர் நினைக்கலைங்க. இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்தவள் சகுனமெல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் ஈண்டமுன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என்கொள் கெட்டேன் அடுத்தது என்று அணையும் போதில் எனக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்னு அவர் நினைக்கலைங்க நாயனார். நம்ம போறோம், ஒரு கெட்ட கெட்ட சகுனங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இன்னைக்கு தடமே சரியில்லை, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமா. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை பற்றி கவலை இல்லை, ஆனா அத்தனுக்கு அப்படி சொல்ற அத்தனுக்கு என்கொள் கெட்டேன் அடுத்தது என்று அணையும் போதில் பெருமானுக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்று சொல்லி வருந்தினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். அதே போல சிவகோசரையருக்கு அவருடைய அன்பை காட்டுவதற்காக இறைவன் என்ன செய்யறார்னா, அவருடைய கண்ணில இருந்து ரத்தம் வருவது போல காட்டுகிறார். அப்ப வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னி சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறிவேல கொந்தலர் வள்ளித்தாமம் குஞ்சு நின்று அலைந்து சோர பைந்தலை அலங்கல் மார்ப நிலத்தடை பதைத்து வீழ்ந்தார் என்று சொல்லுகிறார். அப்படியே பதைத்து வீழுகிறார். அப்படியே குருதியை பார்த்தவுடனே மயங்குகிறார். என்ன சொல்லார்னா, பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்ததென்னே
ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்ததென்னோ, மேவினார் விரியமாட்ட விமலனாருக்கு அடுத்ததென்னோ, ஆவதொன்று அருகிலே நான் என் செய்கேன் என்று பின்னும். அதாவது பாவியேன் கண்ட வண்ணம் பரவன், நான் பார்த்ததுனால சாமிக்கு இப்படி ஆயிருச்சே, அடுத்தது என்ன நடக்க போகுமோ பெருமானே, மேவினார் பிரியமாட்டா விமலனார், அவனுடைய திருப்படி சென்றவர்கள் மீண்டும் திரும்ப மாட்டார்கள். அதான் மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னோ, ஆவது ஒன்று அருகிலே நான் என் செய்கேன் என்று, நான் என்ன செய்யறது பெருமானே என்று சொல்லி அப்படியே வீழ்ந்து புலம்புகிறார். அப்ப அவர் எல்லா மூலிகளை எல்லாம் கொண்டு வந்து அரைத்து கண்ணிலே வைக்கிறார். அவருக்கு ஒரு செய்கையாலும் அந்த புண்ணீர் நிற்கவில்லை. அவருக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது. அதான் உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரைமுன் கண்டார். அப்ப ஒரு நோய் தீர்ப்பதற்கு ஊனுக்கு ஊனே மருந்து என்று சொல்லி நினைக்கிறார். தன்னுடைய கண்ணை அவர் அந்த அம்பின் மூலமாக அந்த கண்ணை பெயர்த்து பெருமானுடைய அந்த ரத்தம் வலிகின்ற கண்ணிலே அற்புகிறார். முதல் சரம் எடுத்து வாங்கி முதல்வரம் கண்ணில் அப்ப குருதி நின்று விடுகிறது. இப்ப ஒரு கண்ணு தான் இருக்குது அவருக்கு. அவர் அடைந்த ஆனந்தத்தை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் பாருங்க. நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏறப்பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கொத்தும் மாடி, நன்று நான் செய்த இந்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார். அந்த குருதி நின்று விட்டது, ஒரே கண்ணுதான் இப்ப இருக்குது. நிலத்தில் நின்று ஏறப்பாய்ந்தாருங்கிறார். அப்படியே துள்ளி குதிச்சாராம் நாயனார். குதிச்சது மட்டுமல்லாத தன்னுடைய தோள்களை கொட்டி கொண்டு நான் நல்ல மதி செய்தேன் என்று சொல்லி தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுகிறார். அந்த ஒரு இன்பமானது, அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் இல்லைங்க. நாயனாருடைய அன்பை இன்னும் ஆழமாக காட்டுவதற்கு இன்னொரு கண்ணிலும் குருதி வருவது போல அவர் காட்டுகிறார் பெருமானார். அப்படி குருதி வருகிறது இன்னொரு கண்ணிலும், நமக்கு இன்னொரு ஒரு கண்ணுதானே இருக்கிறது என்று சொல்லி நாயனார் நினைக்கவில்லை. இதனுக்கு மற்றிதர் இதனுக்கு நான் அஞ்சேன் மருந்து கை கண்டேன், இன்னும் உண்டு ஒரு கண், அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று சொல்லி முடிவு செய்கிறார். இன்னொரு கண்ணை பெயர்க்க முற்படுகிறார். அப்ப கண்ணுல எங்க வைக்கிறதுன்னு இடம் தெரியாதுங்கிறதுக்காக ஒரு காலை எடுத்து நாயனாருடைய தன்னுடைய காலை எடுத்து இறைவனுடைய கண்ணிலே அடையாளத்திற்காக வைக்கிறார். கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடந்தப்பில் காணும் நேர்வாடு எண்ணுமார் தம்பிராந்தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி, இடது காலை எடுத்து அந்த கண்ணிலே ஊன்றி உள்நிறை விரிப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு, இப்ப வேறொரு அம்ப பயன்படுத்துறாருங்க. அதை பாருங்க, ஏற்கனவே நம்ம பயன்படுத்தல. அதாவது அந்த யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடியது, அன்னைக்கே ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர், அப்படியே அந்த கண்ணிலே ஊன்றுகிறார். அந்த கண்ணை பெயர்க்க முற்படுகின்றார். இறைவனால் காண முடியவில்லை அந்த காட்சியை. இதுபோல அன்பு செய்தவர் இந்த உலகத்தில் உண்டோ என்று சொல்லி தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் அடிகள். சொல்லியது மட்டுமல்லாது செங்கன்வேல் விடையின் பாகர் தின்னனார் தம்மை ஆண்ட அங்கனர் திருக்காலத்தை அற்புத திருக்கை அன்பர் தங்கள் முன் இடக்கங்கையை தடுக்க மூன்றடுக்கு நாக கங்கனர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று சொல்லி 3 முறை பெருமான் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக அங்கு அந்த ஓசை வருகிறது. அவருடைய கையை பெருமான் தன்னுடைய கரங்களாலே பற்றுகிறார். அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், காணவர் பெருமானார் கண்ணிறந்து அப்பும் போதும் ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாயுள்ள வானவர் வளர்பூமாறி பொழிந்தனர் மறைகள் ஆர்த்தது என்று சொல்லுகிறார். அதாவது அவர் காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்து அப்பும் போது, நாயனார் கண்ணை பெயர்த்து அப்பும் போது, ஊனமது உகந்தையர், அந்த ஊனமதை பெருமான் ஏத்துட்டானா அப்படின்னா உகந்து கொண்டார்னு சேக்கிழார் பெருமானே தன்னுடைய திருவாக்கில் சொல்லுகிறார். ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போதும், அவர் காலத்தினாதர் அவருடைய கரங்களை பிடிக்கின்ற பொழுது யார் இதற்கு சாட்சி? ஞானமா முனிவர் என்று சொல்லக்கூடிய சிவகோசரியார் சாட்சி. நான்முகன் முதலாக உள்ள தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள், வேதங்கள் எல்லாம் மறைகள் எல்லாம் ஆர்த்தது, அப்படியே முழங்கியது என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். சொல்லுகிறார், பேரினி எதன் மேல் உண்டோ பிராந்திரு கண்ணில் வந்த ஊறுகண்டு அஞ்சித்தங்கன் இடந்தப்பு உதவும் கையை ஏறு உயர்த்தவர்தம் கையால் பிடித்து கொண்டு, சாமி அருள் செய்கிறார் பாருங்க, ஏறு உகைத்தவர்தம் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். இதாங்க சாமி அவருக்கு அருள் செய்தது. எல்லோருக்கும் பெருமான் விடைக்காட்சி கொடுப்பார். விடைக்காட்சி கொடுத்து உமையம்மையோடு விடைக்காட்சி கொடுப்பார்.
நாயனாருக்கு தன்னுடைய வலது பக்கத்திலே என்றும் நீங்காத அருள் செய்தார். இதுதான் நாயனாருக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு. என இடது பக்கம் எப்பொழுதும் உமையம்மை இருக்கிறார், வலது பக்கத்திலே என்றும் பிரியாது நாயனாருடைய அந்த காலத்தி பெருமானுடைய வலது பக்கத்திலே கண்ணப்பனார் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அந்த சிலையை நீங்க உள்ளுக்குள்ள பார்க்கலாம். தின்னனார் சிலை எங்க இருக்குதுன்னா உள்ளுக்குள்ள காலத்திநாத பெருமானுக்கு வலது பக்கமாக இருக்கிறது. அதான் சொல்றார், அவர் செய்த அருள் அதான், என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சரிதத்தை நிறைவாக்கு காட்டுகிறார். அன்பர் பெருமக்களே, 186 பாடல்கள் ஏதோ இந்த காலத்திற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு மட்டும் அடியனால் சொல்ல முடிந்தது என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை மீண்டும் ஒருவரை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியெல்லாம் வணங்கி அமைகிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம்.